இந்த நடுக்கோட்டை கிராமத்தில் முத்தாலம் கோயில் சாமி கும்பிடையில் இந்த கோயிலுக்கு அவங்க 60,000 நிதி கொடுத்துருக்குறாங்க. உதயகுமார் சார் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா இது வந்து நிறையா எங்களுக்கு வந்து இது ரோடு இந்த மாதிரி சாக்கடை இல்லாத வசதி அதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட நிறையா சொன்னோம். இந்த மண்டபத்துக்கிட்ட எங்களுக்கு முன்னாடி கீழே இறங்குறதுக்கு ரோடே இல்லைன்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக கிடந்துச்சு அப்போல்லாம். அது அந்த பக்கம் ரோட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பாதை அதெல்லாம் வந்து அவர் உதயகுமார் நாங்கள் சொன்னோம் அந்த சார்கிட்ட. அவங்க உடனே பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி இதெல்லாம். நான் இன்னும் நிறையா இது கேட்டோம் உதவி. அவருக்கும் போது நல்லா நிறையா தான் செஞ்சார் எங்களுக்கு. இந்த நறுக்கோட்டைக்கு பொறுத்த அளவுக்கு அவர் வந்த பின்னாடி எங்களுக்கு அங்கிட்ட எப்படியும் தெரியாது எங்களுக்கு. ஆனால் இந்த ஊருக்கு வந்து நல்லா செஞ்சார். அவங்க ஜெயிச்ச பின்னாடி நல்லா போதுமான அளவுக்கு எங்களுக்கு என்ன வசதி கேட்குறோமோ உடனே பண்ணி கொடுத்தாங்க. அடிக்கடி வருவாங்க. ஆனால் முதல் தூரம் பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தெரியுமா? அவர் தெரியும், அடிக்கடி வர்றாரு. வருவார், எங்களுக்கு வாளி சேலை காசு எல்லாமே கொடுக்குறாரு. ஊரில் பிரச்சனைனா அவர் வந்து பார்ப்பாருங்களா? ஊரில் பிரச்சனை இது வரைக்கும் எங்களுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொரோனா வந்துச்சு, ஊர் காய் கொடுத்தாங்க. ஆமாம், அப்போ இந்த உதயகுமார் அரிசி காய் ஆமாம் கொடுத்து எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. அரிசி கொடுத்தாரு, காய்கறி, கோதுமை மாவு, சுண்டல் எல்லாமே நாங்கள் வாங்கினோம். மொத்தமாக கொடுத்து விட்டாரா? வீடு வீடாக வந்து கொடுத்தாரா? இல்லை, வீடு விடாதான் கொடுத்தாங்க. இப்போ அடுத்து இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. நாங்கள் அவர்கிட்ட ஓட்டு போடுவோம். உதயகுமாருக்கு தான் போடுவோம். உதயகுமார் எந்த கட்சியில் நிற்கிறாரு தெரியுமா? ரெட்டலையில். புதிய சட்டமன்ற உறுப்பினர் யாரும் தெரியுமா? இந்த உதயகுமார் இந்த அடிக்கடி கூட வருவார் போவார். அவர் தான். சரி, பார்த்துருக்கீங்களா அவரை? பார்த்துருக்கேன். இந்த நடுக்கோட்டை கூட வந்தார். உதயகுமார் வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுக்குறோம். உதயகுமார் தான் நம்ம இது ஓஏபி கொடுத்தாரு. அவருக்கு நல்லபடியாக நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். உதயகுமார், ஆர்பி உதயகுமார். பார்த்துருக்கீங்களா அவரை? அவர் அடிக்கடி பார்ப்போம். ஊருக்கு எல்லாத்துக்கும் அடிக்கடி இங்கே வராரு. அவரோட தொகுதிக்கு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டே தானே இருப்பார். இளைஞர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா? இளைஞர்கள் நிறையா செஞ்சிருக்காரு. பேட்டு கொடுப்பாரு, அப்பப்போ வந்துருப்பாரு. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு ஏதாச்சும் பேசுவார். அலுவலகத்துக்கு உசிலம்பட்டி போனோம். இப்போ உதயகுமார் அண்ணன் வந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் புதுசாக ஒரு தாலுகா அலுவலகத்தை உருவாக்கிட்டு இங்கேயே கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து எந்த சர்டிஃபிகேட் வாங்கினாலும் நம்ம ஃபைலு உசிலம்பட்டிக்கு போய் நம்மளும் அங்கே போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ திருமங்கலம், திருப்பரங்குன்றா, கள்ளிக்குடி, பேரையூர் எல்லாத்தையும் சேர்த்து திருமங்கலத்திலே ஒரு கோட்டாட்சியர் அலுவலகத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதை பற்றி அவங்க கருத்து என்ன? அதானே ஆர்பி உதயகுமார் பொறுத்தளவு அவங்க தொகுதிக்கு எல்லாமே நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. சுற்றி அவர் எல்லா ஊருக்கும் எல்லா கிராமத்துக்கும் போய் அவங்களுக்கு முடிஞ்ச அளவு எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அதனால் அதில் அவர் குறைய சொல்ல முடியாது. மறுபடியும் அவர் தான் வரணும்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து நடக்கிறது திமுக ஆட்சி. இவர் வந்து அதிமுக எம்எல்ஏ. ஆனால் இப்போ அவங்க தொகுதிக்கு உங்கள் ஏரியாக்கெல்லாம் வராரா? ஏன்னா எதிர்கட்சியாக இருக்காரு, இருக்கும்போது வந்து செய்கிறாரா? அதான் எதிர்கட்சியாக இருக்கப்போ தான் இந்த அவங்க தான் வந்து ரோடு போட்டிருக்காரு. ஆர்பி உதயகுமார் தான் ரோடு போட்டிருக்காரு. ஆர்பி உதயகுமார் தான் வந்து பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பார். இப்போ வந்துச்சு, அம்மா ஆட்சியில் வந்துச்சுல்ல. இப்போ தேட 10 வருஷம் வாங்கினேன் நான். இப்போ 4 வருஷமா நிப்பாட்டிட்டாங்க மொத்தமாக. அந்த ஆட்சி வந்துச்சு, மொத்தம் அந்த காசே நின்று போச்சு. டிபே ஆட்சி வர காசு நின்று போச்சு. நாங்கள் அவன் தலைவரை கேட்டு தலையாரை கேட்டு ஓய்ப்பு இல்லாமல் அது இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் கஞ்சி கிடைக்கும். அதை வச்சு தான் நமக்கு போல போடணுன்னு அவங்கள நம்பி நம்ம உட்காந்துருக்க முடியுமா வயசான காலத்தில்? அதுக்கு தான் 1000 ரூபாத்தே இல்லைன்ட்டாங்க. போட்டேன் பேசாமல். அது உதயகுமார் நல்லபடியாக ஜெயிச்சு மட்டும் வரட்டுமாப்பா. ஏடா எம்எல்ஏ உதயகுமார் இருக்காங்க நம்ம தொகுதியில். மக்கள் விருசங்குளம், மதுரை மாவட்டம், திருமங்கலம் வட்டம், விருசங்குளம் கிராமம். அவர் மக்களை வந்து தேடி மொதல் எம்எல்ஏனா யாருன்னு தெரியாது. ஆனால் அவர் மக்களை தேடி வந்துடுவார். ஆனால் இவர் எம்எல்ஏன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியும். சாதாரண மனிதராகவே வந்து எல்லாத்துலேயும் பேசுவாங்க. சேலை இந்த பாத்திரம் பண்ணலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு எல்லாத்துக்குமே எம்எல்ஏ இவருன்னு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ இருந்தாலும் யாருன்னு தெரியாது. இப்போ உங்கள் ஊருக்கு அடிக்கடி வர்றாரா? அடிக்கடி வராங்க, மீட்டிங் போடுவாங்க, குறைகளெல்லாம் கேட்பாரு, நிவர்த்தி பண்ணி தரோன்னு சொல்லிடுவாரு. அவர் கேட்பாங்க, உதயகுமார் சார் கேட்பாங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ 1 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உதயகுமாருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுப்போம். சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் எங்கள் ஊருக்கு நிறைய இடம் வந்திருக்காரு, நிறையா செஞ்சுருக்காரு. உண்மையிலே பரவாயில்ல. எங்கள் தெருவுக்கு அதிகமாக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நிறையா செஞ்சுருக்காரு. வவுசி தெரு, எந்த ஊர்? பேரையூர் வந்திருக்காரு. நிறைய மாற்றங்கள் மாறி இருக்கு. உண்மையிலே அவரை பாராட்டி கூட நிறைய விஷயம் இருக்கு. பரவாயில்ல, ரொம்ப நன்றி. பரவாயில்ல, அவளை எனக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன். எங்க தெருவுக்கு அதிகமா வந்திருக்காரு, இங்க நிறைய செஞ்சிருக்காரு.
அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்காரு. நாங்க நேரடி அவர் எத்தோட பாத்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா பேசுவாரு. அம்பா கை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்காரு. பரவாயில்ல. எங்களுக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கா எல்லாத்துக்குமே வந்து நல்லா எல்லார்ட்டையும் நல்லா அம்பா பேசுவாரு. நல்லா பேசியிருக்காரு. வந்திருக்காரு. வாலி கொடுத்துருக்காரு. சேலை கொடுத்துருக்காரு. எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனா எத்தனையோ இந்த பேரையூர் மாற்றங்கள் மாறி இருக்கு. நானே வியாபாரத்துக்கு போவேன். ரோடெல்லாம் நிறைய போட்டு நல்லா செஞ்சிருக்காரு. பரவாயில்ல. நானே ஆச்சரியப்பட்டேன். இவர் வந்து இவ்வளவு மாறி இருக்கு. பரவாயில்ல அப்படி பரவாயில்ல. எவ்வளவு நன்றி. மீண்டும் அவர் வருவாரு. நாங்க அவருக்கு ஓட்டு போடுறோம். வருவாரு. மீண்டும் உதயகுமார் வருவாரு. கண்டிப்பா வருவாரு. நானே சொல்றேன். ஹவுஸ் தெருல இருந்து மீண்டும் கண்டிப்பா வருவாரு. வந்துருவாரு. வீட்டில் அவர் ஊர் மாதிரியே நினைச்சிட்டு வருவார். வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சரிங்க. எல்லாத்துக்கும் நல்லா செய்வார். இந்த கோரிக்கை வச்சா நிறைவேற்றுவார். தொகுதி எம்எல்ஏ யார் இருக்காங்க? உதயகுமார். அவரை பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி பார்க்குறீங்களா அவரை? அடிக்கடி ஊருக்கு வருவாப்புல. எல்லாமே பண்ணுவார். வந்து எந்த ஊர் நீங்கள்? திருமங்கலம். சரி. இப்போ இளைஞர்கள் மாணவர்கள் ஃபுல்லாக ரோல் மாடலாக இருக்காரா? அவர் தான் ரோல் மாடல். எதை வச்சு சொல்கிறீங்க? அவர் தான் எல்லாமே பண்ணுவார். இது பண்ணுவார். இப்போ மக்களோட மக்களாக இருக்கார் அவர்? மக்கள் கூட இருக்காப்புல. இப்போ இளைஞர்கள் மாணவர்கள் ஃபுல்லாக அந்த விளையாட்டை ஊக்கப்படுத்துகிற விதத்தில் நிறையா விளையாட்டு உபகரணங்கள்லாம் கொடுத்தாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லா இது கொடுக்குறாரு. ஆதரவு கொடுக்குறாரு. நல்லா திரும்ப வாய்ப்பு கொடுப்பீங்களா? கொடுப்போம். அப்போலாம் வந்து மருந்து அடிச்சுட்டு போனார். எல்லாமே செஞ்சார். அப்போல்லாம் கொசு பிரச்சனையே இல்லை. இப்போ கொசு பிரச்சனை ரொம்ப. அந்த நேரம் நல்லா வந்து செஞ்சார். அதெல்லாம் ஆர்பி உதயகுமார் நல்ல மக்களுக்காக நல்லா செஞ்சார். அதில் எந்த குறையும் இல்லை. அதனால் அவருக்கு தான் எந்த ஓட்டு போகிறாமே அவ்வளோதான். நான் அவரை நேரடியாகவே போய் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அதுக்கு ஒருபாடு இங்கே 10 நாளைக்கு ஒருக்கா இங்கே வந்துக்கிட்டு தானே இருக்கார். இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு தானே இருக்கார். அங்கே குண்டத்தூரில் இருக்கார். அங்கே போய் பார்த்துட்டு தான் இருக்கான். அவர் சொந்தக்கார மாதிரி வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கார். அவங்க வில்லூருக்கு தான் வருவார். குண்டத்தூரில் குடியிருக்காரு. இங்கே வில்லூருக்கு தான் அடிக்க ஒருக்கா வருவார். அதில் நிறையா தடவை வந்திருக்கோம். நாங்கள் நிறையா தடவை கண்டு பேசியிருக்கோம். உடனே வந்துடுவார். தகவல் உடனே தகவல் கொடுத்தா உடனே வந்துடுவார். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் தகவல் சொல்லியாச்சுன்னா உடனே வந்துடுவார். உங்கள் ஊர் பிரச்சனையில் ஊர் சாதி கலவரத்தில் பிரச்சனை பண்ணி ஊரா ஜனங்கள்லாம் ஓட விட்டு ஒரு மாதம் 2 மாதம் யாரும் கஞ்சி இல்லாமல் தெருவா அலைய விட்டாங்க. அந்த நேரத்தில் இவர் தான் வந்து இருந்த ஆளுகளுக்கெல்லாம் நல்லா ஆதரவு செஞ்சு கேஸில் கேஸை பூரா வாபஸ் வாங்கி இதுக்கு மதுரைக்கு டெய்லி வாய்தாவுக்கு போக விடாமல் அதெல்லாம் நிப்பாட்டி எல்லாம் செஞ்சு மக்களுக்கு எந்த இதில் எல்லாமே நல்லா உதவி செஞ்சார். அந்த இதில் எல்லாமே இல்லைன்னா இன்றைக்கி ஊருக்குள்ளே யாருமே குடியிருக்க முடியாது. அவங்க போட்டிருந்த கேஸுக்கு அந்த மாதிரி ஜாதி பிரச்சனையை போட்டு பூரா தெருவா அலைய வச்சுட்டாங்க. அதில் நல்லா உதவி பண்ணார். வாபஸ் பண்ண வச்சிட்டார். அவர் வாபஸ் பண்ணலாம் இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் ஊருக்குள்ளே நிம்மதியாக வாழ முடியாது. அந்த அளவுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. சொசைட்டி கூட்டுறவு கடன் தள்ளினார். இந்த ஆள் தள்ளலை. எங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா வரல. எவ்வளோ மண்டாடி பார்த்து கொடுக்கல. நான் தொலைச்சி கட்டணும். அதனால் வந்து எடப்பாடி வரணும். இன்னும் நிறையா 2000 ரூபா கொடுத்துருக்காரு. நீ கொடுக்க போகிறாரு. இந்த விவசாயியை தள்ளுபடி பண்ணாலும் தள்ளுபடி பண்ணார். சென்சிலுக்கு வந்து இலவச டிக்கெட்டு எல்லாம் அனைத்து எல்லாத்துக்கும் ரேஷன்கள்லாம் தாரையும் இருக்காரு. இவன் வந்து பிறக்கி சாரடை போட்டு அழைச்சிறேன் இவன். அதனால் நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு 2000 பேர் இருக்கோம். எங்கள் தெருவில் கம்ப்ளீட்டாக அட்டளைக்க முடியும். பேரையூர் பெருமாள் தெருவு, பாவுஸ் தெருவு எல்லாமே ரெட்டாளி தவிர நான் போடவே மாட்டேன். எந்த இதுவும் இந்த ஆளு பயனே கிடையாது. அதனால் வந்து நான் உயிர் இருக்குதுன்னு ரெட்டாளை உதயகுமார் வருவார். எந்த கல்யாணம் செய்தி அளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுக்கு கெட்டதுக்கு நல்லா வருவார். அது இந்த வட்டம் கண்டிப்பாக உதயகுமார் இருந்தாலும் கண்டிப்பாக போடுவோம். 2000 அறிவிச்சிருக்காரு. இலவச சென்சிலுக்கு வந்து இலவச டிக்கெட்டு விவசாயத்துக்கு நல்லா செஞ்சார். போகிறோன்னு தள்ளுபடி பண்ணார். இந்த மக்களுக்கு எதுவும் செஞ்சதில்லை. இந்த 1000 ரூபா போக பூரா விலைவாசி பூரா ஒரு வீட்டுக்கு வந்து 5000 ரூபா எக்ஸ்ட்ரா விலைவாசி கொடுது. கரண்ட்டு பணம் மாதத்துக்கு 2 வட்டம் எடுக்கணும்னாரு. எடுக்கலை. அப்போ அவர் எதுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு? வாக்குறுதி தப்பு தானே. அதனால் வந்து இவர் போடவே மாட்டேன். பேரையூரே வந்து ரெட்டளவை. எந்த மாற்றமும் கிடையாது. உதயகுமார் கண்டிப்பாக வரும். உதயகுமார் இல்லை, எடப்பாடி அரைச்சி ரெட்டால கண்டிப்பாக வரும் தமிழ்நாடு. அவர் தான் முதலமைச்சர். சட்டசபை எலெக்ஷன் வர போகுது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? உங்கள் ஆதரவு யாருக்கு? நாங்கள் உதயகுமாருக்கு தான் போடுவோம். அவர் எங்களுக்கு நல்லா பண்ணுவார். நல்லது பண்ணுவார். அதனால் அவருக்கு தான் எங்களோட ஓட்டு அவருக்கு தான்.
உங்கள் பேர்? என் பேர் ஜெயலட்சுமி. எந்த ஊர்? பேரையூர் தான். அடிக்கடி வர்றாரா தொகுதிக்கு? வருவார் இந்த நல்லது பண்ணுவார். அதெல்லாம் கொடுத்துருக்காரு. என்னென்ன கொடுத்துருக்காரு? நிறைய பண்ணியிருக்காரு. எந்த கோரிக்கை வச்சாலும் உடனே பார்த்துருவாரு? அதெல்லாம் பார்த்துருவார். எத்தனை பார்த்துருக்கீங்க அவரை? நிறைய டைம் பார்த்துருக்கேன். எங்களுக்கு உதயகுமார் அண்ணே நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. கொரோனா டயத்தில் அதிகமான உதவி செஞ்சுருக்காங்க. காய்கறி தொகுப்பு, மாவுலேருந்து, அரிசியிலேருந்து, இல்லாத எளியவர்களுக்கு சேலையிலேருந்து எல்லாமே நல்லா உதவி பண்ணியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவர் தான் இனி அடுத்து இங்கே வரணுன்ற நம்பிக்கையில் நிறைய இருக்கும். அண்ணே உதயகுமார் வந்தால் பழையபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் விலைவாசியெல்லாம் கம்மியாகும்னு எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் அடிக்கொருக்கா வந்து மக்களை பார்க்குறாரு. நாங்களும் அடிக்கொருக்கா போய் பார்க்குறோம். வந்தார்னா இன்னும் நல்லபடியாக எல்லாருக்கும் உதவி செய்வான்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி எடப்பாடியார் வரணும். உதயகுமார் அண்ணே கண்டிப்பான முறையில் வரணும். வந்தால் பேரையூருக்கு சில முக்கியமான உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. செய்யவும் செய்வார். செய்வார். அதெல்லாம் கரெக்டாக எந்த கோரிக்கை கொடுத்தாலும் அதெல்லாம் கண்டிப்பாக செய்கிறார். அதிலெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அண்ணன் எங்களையுமே ஒரு அவசரத்தில் வந்து ஏற்கனவே மக்கள் கொரோனா டயத்தில் அதிகமாக பயன்பட்டுருக்காங்க. நல்ல உதவி பண்ணியிருக்காரு. எல்லா மக்களும் அவர் இதை வாங்கியிருக்காங்க. நல்லா ஒரு பயனுள்ள பொருள்களாக கொடுத்துருக்காரு. அவர் நல்லதையும் செய்கிறாரு. எல்லா பக்கமுமேவும் எல்லாம் அவர் வெற்றியாகி வருவார். வாழ்த்துக்கள் அவருக்கு. நோம்பு நாளையில் வாழ்த்து சொல்கிறோம். எல்லாம் நல்லபடியில் அவர் நல்லபடியில் வருவார். அவ்வளோதான். நம்ம நோம்பு வச்சுருக்கோம்ல, இன்னும் ஒரு 3 நோம்பு இருக்குது. முடியும். 3 நோம்பில் முடிஞ்சிடும். நல்லா வருவார். இந்த வட்டம் இன்ஷா அல்லாஹ் நல்லபடியில் சிறப்பாக வருவார் நினைக்கிறோம். உதயகுமார் அண்ணே வருவாங்க. ஓட்டு இந்த வட்டம் நல்லா கிடைக்கும் அவருக்கு. அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. எல்லா விசேஷத்துகளுக்கும் அவர் வந்திருக்கிறாரு. ஆமாம், பாகுபாடு இல்லாமல் யார் கூப்பிட்டாலும் வருவார், செய்வார். நல்ல முறையில் வந்துடுவார். அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவார். அது நல்ல முறையில் வந்துடுவார். இருந்து நடத்தி கொடுப்பாரு. எல்லா மக்களோடையும் ஒன்றா இருப்பார். அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவார். இருப்பார். அதனால் அவருக்கு இந்த வட்டம் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நல்லா வெற்றியாகி வருவார். சரிங்க. வீட்டில் அவர் ஊர் மாதிரியே நினச்சிட்டு வருவார். வர்றதுக்கு எல்லாத்துக்கும் நல்லா சரிங்க. எல்லாத்துக்கும் நல்லா செய்வார். இந்த கோரிக்கை வச்சா நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார்.